வணக்கம். 27/4/2024 முக்கிய செய்திகள். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் 3,99,00,000 ரூபாய் சிக்கியது. வழக்கு விசாரணை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த பணம் நெல்லை தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானது என கூறப்படுகிறது. இந்த விசாரணை ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை வரை இழுப்பார்கள். பின்னர் பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு வெற்றி பெற்றால் அந்த பணத்தால் எம்பி பதவிக்கு ஆபத்து. தோல்வியடைந்தால் யாருக்கும் தெரியாமல் ஏதோ காரணம் காட்டி சிபிசிஐடி அதன் வழக்கை தீவிரப்படுத்தி வரும். முன்னாள் முதல்வர் கருணாநிதி அப்போது முன்னாள் மேயராக இருந்த ஸ்டாலின் எதிராக சிபிசிஐடி 2001 வழக்கு பதிவு செய்தது. ஊழல் நடவடிக்கையின்படி 115 கோடி ரூபாய் ஆதாயம் பெற்றதாக புகார். அப்போது முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சபாநாயகர் 2005 வழக்குக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளார். 2006 திமுக ஆட்சிக்கு வந்த பின் திமுக சபாநாயகர் அந்த வழக்கை வாபஸ் பெற்று திமுகவை காப்பாற்றியுள்ளார். மீண்டும் அந்த வழக்கு இப்போது தொடரப்பட்டு முதலில் சட்டப்படி சபாநாயகர் ஒப்புதல் வழங்கப்பட்டு விட்டால் பின் அதை ரத்து செய்யவோ வாபஸ் பெறவோ பிறகு வந்த சபாநாயகருக்கு அதிகாரம் இல்லை என நடவடிக்கை எடுக்குமாறு மனு கொடுக்கப்பட்டுள்ளது. 15 ஆண்டுகளுக்கு பின் இந்த வழக்கு தொடர முடியுமா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பி பிறகு வழக்கை தள்ளி வைத்துள்ளனர். ரேஷன் அரிசி கடத்தலுக்கு உடந்தையாக இருக்கும் ரேஷன் கடை ஊழியர்கள் மேலாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் திரவ நைட்ரஜன் உணவுப் பொருட்களை பொட்டலம் இடுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதாக உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. மருத்துவ மேற்படிப்பு படிக்கும் மாணவர்கள் படித்து முடித்தவுடன் 2 ஆண்டுகள் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்ற வேண்டும் என்ற நிபந்தனை உள்ளது. மாணவர் சேர்க்கையின் போது இந்த நிபந்தனை விதிக்கப்படுகிறது. மக்களின் வரி பணத்தில் பெரும் தொகை மருத்துவ மேற்படிப்பு படிப்பவர்களுக்கு செலவிடப்படுகிறது. இதனால் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிய மறுக்கும் டாக்டர்கள் அணுகுமுறை சரியல்ல என்று சென்னை ஐகோர்ட் கூறியுள்ளது. வாட்ஸ்அப் செயலி வாயிலாக பகிரப்படும் குறுஞ்செய்திகள், ஒலி அழைப்புகள், வீடியோக்கள் உள்ளிட்டவற்றை அளிக்கும்படி மத்திய அரசு வற்புறுத்தினால் இந்தியாவில் வாட்ஸ்அப் சேவையை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. மீண்டும் ஓட்டுச்சீட்டு முறைக்கு மாற முடியாது என உச்சநீதிமன்றம் அதிரடி. சவாரி சென்று கார் ஓட்டுநரை தாக்கி பணம் பறிப்பு. சிங்கார சென்னையில் போதையில் சீரழியும் சிறார்கள். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு வடிநிலப் பகுதியாக சென்னை உள்ளது. அம்மாவட்டங்களில் பெய்யும் மழைநீர் கொசஸ்தலை ஆறு, கூவம், அடையாறு, பக்கிங்காம் வாயிலாக கடலில் கலக்கிறது. இதனால் சென்னை வெள்ளக்காடாக மாறுவது தடுப்பதற்கு சவாலாக உள்ளது. அதிமுகவும் திமுகவும் 2 கட்சிகளின் ஆட்சியிலும் 8000 கோடி ரூபாய்க்கு மேல் மழைநீர் வடிகால் கட்டமைப்பாக செலவிடப்பட்டுள்ளது. இதனால் இப்போது 65 ஏரிகள் இணைக்கப்பட உள்ளன. இந்த கட்டமைப்புகளால் நிலத்தடி நீர் அளவு மேலும் குறைந்து மோசமான நிலை ஏற்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.